夏天会因为谁而放慢了脚步，热闹的蝉鸣，复杂心情，不知道未来有怎样风景。电影会因为谁而重写了剧情，突然的暴雨，路看不清，不知道今晚有没有星星。看着那最后一颗烟花火消失天际，提醒我有些话不说，一切会不会太晚？我就是一直这样的喜欢你，在无眠的寒夜，告别的季节，拼命再勇敢一些，我们会一天长长的走下去，答案的秘密，无解的问题，都变成了最简单的一句，谢谢你。இந்த எக்ஸாம்ல நம்ம கிளாஸோட கிரேட்ஸ் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே கிரேட்ஸ் எடுத்திருக்கீங்க, சில பேர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஷியான், நீ 538 பாயிண்ட்ஸ், பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே போதும். அப்புறம் ஜியா செங் 559. Hello classmates, நான் தான் CA from class 3. இங்க இருக்க நிறைய பேர் இந்த சோதனையை கடந்து வர போறீங்க. இங்க படிக்கிறது ரொம்ப கஷ்டமா நீங்க ஃபீல் பண்ணலாம். மேக்ஸ் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு பாரமா இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கு கம்மியா தூங்கணும். அப்படி தூங்கினா நமக்கு வாரத்துல 2 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால நமக்கு நம்ம ஆயுள் நீண்டு போற மாதிரி ஒரு உணர்வும் கிடைக்கும். எனக்கு கிளாஸ்ல போர் அடிக்கும் போதெல்லாம் அடுத்து என்ன பண்ண போறேன்னு நானே கேட்டுப்பேன். நாம அடுத்த செய்ய போற விஷயம் உபயோகமா இல்லையான்னு யோசிப்பேன். அப்படி நான் யோசிச்சதுனால்தான் இப்ப இங்க உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க நான் நிறைய பேரை பார்க்கறேன். நீங்களும் கண்டிப்பா என்ன மாதிரி தான். நம்ம எல்லாருக்கும் ஒரே கோல் தான், நம்ம போற வழி கூட ஒண்ணுதான். கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டோம்னா நம்ம போற வழியில கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். என்னோட இந்த பொன்னான நேரங்களை என்னால மறக்கவே முடியாது. பிரிய போறோங்கிறது கற்பனை கூட பண்ண முடியல. இந்த இடத்துல என்னை சுத்தி நிறைய நட்சத்திரங்களை பார்த்தேன். என் வாழ்க்கை எவ்வளவு அழகுன்னு இந்த இடத்துல தான் நான் உணர்ந்தேன். அதனால எல்லாரும் முன்னேறி போங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. இப்ப வேணா உங்க வாழ்க்கை அர்த்தமே இல்லாம போற மாதிரி இருக்கலாம், ஆனா கண்டிப்பா வருங்காலத்துல உங்க வாழ்க்கையோட அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க. என்னோட இந்த ஒரு வரியை நான் எப்பவுமே நம்புவேன். வெற்றி நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு.
நீங்க என்ன பண்ற? வேற யாராவது எதிர்பார்த்தியா? சரி ஓகே, எக்ஸாம்ஸ் எல்லாம் ஓவர், வெளியே போலாமா? எனக்கு ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு. கண்டிப்பா பா, இங்க அதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. நம்ம மத்தவங்கள கூட கூட்டு போலாம். இல்ல வேண்டாம் வேண்டாம், நானும் ஷாடியும் மட்டும் போயிட்டு வரோம். நான் அவகிட்ட நிறைய பேசணும். வா போலாம். Cheers! என்ன நீ இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. எக்ஸாம் அப்ப என் மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு. எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. ஆ, ஆ, சரி விடு, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நானும் சில கொஷின்ஸை தொடவே இல்லை. அதான் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல, இனிமே அதை பத்தி யோசிக்க வேண்டாம். அவ்வளவுதான் போச்சு. சரி விடு விடு விடு. நான் எப்படியாவது அவன் கூட போயிடணும்னு பார்த்தேன். அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன்னு தெரியுமா? ஆனா கடைசியில என்னால எதுவுமே முடியாம போயிடுச்சு. அவனை என்னால எப்பவுமே நெருங்க முடியாது. நீ சரியான முட்டாள். நீ ஏன் இப்படி சொல்ற? நீ ஒரு முட்டாள் தான். உனக்கும் தானே சிக்கிய பிடிக்கும். எனக்கெல்லாம் அவனை பிடிக்கவே பிடிக்காது. நாங்க வெறும் இல்ல, நாங்க பிரிஞ்சு போகணும்னு தான் ஆசைப்பட்டோம், வேற ஒன்றும் இல்ல. இதான் எங்க ஆசை. அப்படியா? எல்லாருமே தனியாக போறோமா? அப்ப நானும் சிஇஓ மட்டும் கிடையாது. நீயும் நானும் சிக்கியும் இல்ல, கோகோவும் இல்லல்ல. எல்லாருமே பிரிஞ்சு போக போறோம். ஆமா, இப்போ எதுக்காக நீ அதை பத்தி பேசிட்டு இருக்க? நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. சரி விட. சரி இங்க பாரு, எனக்கு என்னோட வாழ்க்கைக்கு ஒரு ரிவைண்ட் போகணும். நான் உன்னை ஃபர்ஸ்ட் டே பார்த்தால அந்த நாள் வேணும். எனக்கும் தான். நம்ம எப்பவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். காலேஜ் போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடாத. நீயும் தான். நீ அழுத அசிங்கமா இருப்ப. நீயும் அசிங்கமா தான் இருக்க. சரி அழாத. சரி வா பாட்டு பாடலாம். வா பாடலாம். உன்னை விட்டு பெரிய மனசே இல்ல. சரி வா அப்போ திரும்ப போலாம். ஒரு நிமிஷம் நில்லு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா? சியூ நினைச்சு ட்ராஷ் கணக்கு கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இது அவன்தான். இங்க பாரு, நிஜமாவே அவன் வந்துட்டான். போய் சொல்லாத. ஷியான், இந்த பக்கம் வா. ரெண்டு பேரும் வெளியே எங்கேயோ சுத்திட்டு இருக்கீங்கன்னு நினைச்சா இங்க வந்திருக்கீங்கல்ல. இவங்களை முதல்ல வீட்டுக்கு கூட்டு போலாம். ஏய், இப்ப எதுக்கு அவாய்ட் பண்ற? என்னை விட நான் உன்கிட்ட பேச விரும்பலாம். இதுக்கப்புறம் நாம கிளாஸ்மேட்ஸ் கிடையாது.
நம்ம நெய்பர்ஸும் இல்லை, எனக்கு உன்னை பற்றி கவலையும் இல்லை. எனக்கும் தான். ஆனா உனக்கு என் மேல அக்கறை இருக்கு. கிடைக்காது. நான் ஏன் உன் மேலே அக்கறை படணும்? ஏய் நானும் வரேன். இங்க பாரு, என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது. நீ ரொம்ப வேகமா போற. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். இதுக்கப்புறம் நீயே முன்னாடி நட. இப்ப விஷயம் முன்னாடி போறதோ பின்னாடி போறதோ இல்ல. இனிமே நம்ம சேர்ந்து நடக்க போறது இல்ல. முதல்ல நீ எழுந்துரு. எழுந்துரு. மேலே ஏறிக்கோ. முன்னாடியே நம்ம 2 பேரும் விட்டு கொடுத்திருந்தா எல்லா பிரச்சனையும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். டேய், உன்னதான்டா. சொல்லு, கேக்குது. என்னோட யோசனை எல்லாம் நம்மளோட ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மலாம் எப்படி இருப்போம்? என் லைஃப்பை ஸ்கூல் லைஃபோட பாஸ் பண்ணி வைக்கலாமான்னு தோணுது. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருந்தோம்ல. ஆமா, நீ போய் சொல்ற. யாராலையும் இன்னொருத்தர் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்க முடியாது. நாம ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாறிதானே ஆகணும். நீ ரொம்ப குடிச்சிருக்க, வளர்றத நிறுத்து. நான் ஒன்னும் குடிக்கலடா. இந்த வரிகளை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? மேகங்கள் நிலாவை மறைக்குதுன்னு நம்ம பயப்படக்கூடாது. அதை தாண்டி இருக்க நட்சத்திரங்கள் மாதிரி ஜொலிக்கணும். உன்னோட எதிர்காலம் அந்த நட்சத்திரங்களை மாதிரி இருக்கணும். நீ சரியான பைத்தியம். நட்சத்திரங்கள் எதுவுமே ஜொலிக்காத. ஜொலிக்க வேண்டாம். நான் ஒன்னு சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். நீ இருக்க பாரு. வாய் தர. என்னாச்சு, குடிச்சிட்டியா? ஹே, இங்க பாரு. என்ன பண்ணலாம்? வெக்கேஷன்லாம் முடிய போகுது. ஸ்கூல் ஆரம்பிச்சா பார்த்துக்க முடியாது. நம்ம சின்ன வயசுல இருந்து ஒன்னா தானே இருக்கோம். எத்தனை வருஷம்? எப்படிடா உன்னை பிரிஞ்சு நான் இதுக்கப்புறம் வாழ போறேன்? சரிடா அம்முக்குட்டி பாட்டுக்குட்டி, அழுவாதமா. நான் உன்னை சும்மா கிண்டல் தாண்டா பண்ண. இதுக்கெல்லாமா அழுவாங்க? சரி. நீ என்கிட்ட போய் சொல்ற. சின்ன வயசுல இருந்து உனக்கு இதே வேலையா போச்சு. அப்படி இல்லடா சொல்லும். கிண்டர் கார்டன்ல படிக்கும்போது நான் என்னோட பேண்ட்டை ஈரம் பண்ணிட்டேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? பிளே கிரவுண்ட்ல போய் நில்லு, ட்ரை ஆயிடும்னு சொன்னல. அதே மாதிரி எலிமெண்டரி ஸ்கூல்ல பொண்ணுங்களுக்கெல்லாம் தாடி வளரணும்னா ரேசர் யூஸ் பண்ணி ஷேவ் பண்ண சொன்னேன். ஆனா நான் அதை பண்ணி அம்மா கிட்ட அடி வாங்கினேன். இது எல்லாத்துக்கும் மேல ஹை ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல மென்டால் ஆயில் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கணும் சொல்லி நீ அதை என்ன அப்ளை பண்ண சொன்ன. உனக்கு என்ன பிடிக்கலன்னா என்கிட்ட டைரக்டா வந்து சொல்லிருக்கலாம்ல. இல்லடா சொல்றது கொஞ்சம் கேள. நான் எப்பயும் உன்கிட்ட விளையாடுறேன். அதை நீ சீரியஸா எடுத்துட்டு செய்யற, அவ்வளவுதான். அதுக்கு நான் எப்பவும் இப்படி
இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இங்க பாரு, நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நம்ம எப்பயும் சும்மா விளையாடுவோம், அவ்வளவுதான். இப்போ உனக்கு வீட்ல ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தா விளையாட மாட்டியா? அந்த மாதிரி தானே நம்மளும் சும்மா விளையாடு. டாபிக்க மாத்தாத, புரியுதா? என்கிட்ட டைரக்டா சொல்லு. உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? என்ன பாரு, இத்தனை வருஷங்களா நம்ம ஒன்ன சுத்தி தெரிஞ்சிருக்கோம். இந்த உலகத்துல என்னோட அதிகமா வேற வேற யாரும் உன்னை நேசிச்சிட முடியும்? அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் நீடிச்சிருக்குமா? அப்படி இருந்தா நல்லா தானே இருக்கும். நீடிக்கலாம். இல்ல இதுக்கப்புறம் என்னை விட பெட்டரா ஒருத்தனை பார்க்கலாம். இங்க பாரு, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி, இப்ப சொல்றேன். நீ என்னை விட எவ்வளவு தூரம் போனாலும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இங்க பாரு, நல்லா கேட்டுக்க. நீ எனக்கு டெய்லி கால் பண்ணிட்டே இருக்கணும். என் காலையும் மெசேஜையும் இக்னோர் பண்ணக்கூடாது. மாசத்துல இந்த மாதிரி ஒரு தடவை மீட் பண்ணணும். ஓகே. இனி நீ என்ன திட்டவோ கிண்டல் பண்ணவோ கூடாது. அக்கறையா பாத்துக்கணும். ஓகே. வேற ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்தா கூட நீ உடனே அந்த இடத்துக்கு வந்துடணும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் உன்னோட பர்த்டே, ஆனிவர்சரி எதுவா இருந்தாலும் நீ உடனே நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க. இவ்ளோ சோம்பேறியா இருக்க? மத்தியானம் வரைக்கும் எழுந்துக்காம தூங்கிக்கிட்டே இருக்க? நேத்து நான் உனக்கு கால் பண்ண, நீ பதில் சொல்லவே இல்லை. வீட்டுக்கு லேட்டா குடிச்சிட்டு வேற வந்திருக்கேன். எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே ஊர் சுத்த போயிட்டேன். அப்புறம் எப்படி நான் வீட்டுக்கு வந்தேன்? அந்த சியூவே தான் உன்னை கூட்டிட்டு வந்தான். இந்தா முதல்ல இதை குடி. எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணியிருக்க? அப்ராக்சிமேட்டா எவ்வளோ வரும்? தெரியலம்மா. சரி, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேம்மா.
அம்மாடி, ஹாங்ஸோ யூனிவர்சிட்டிக்கு குவாலிஃபை ஆகிற அளவுக்கு நீ ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னு டீச்சர் சொன்னார். அம்மா, நான் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போறதில்ல. என்னடி சொல்ற? நான் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போறதில்ல. திரும்ப எக்ஸாம் எழுத போறேன். நீ ஒன்னும் யூனிவர்சிட்டி டாப்பரா வரப்போறதில்ல. எதுக்கு செலவு பண்ணி மறுபடியும் எழுதணும்? அந்த அளவுக்கு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்னால இன்னும் கூட எக்ஸாம் நல்லா பண்ணிருக்க முடியும். என்னால இதை ஏத்துக்க முடியல. நான் ஒத்துக்க மாட்டேன். இத பத்தி உன் டீச்சர் கிட்ட நான் பேசதான் போறேன். ரீ எக்ஸாம் பத்தி மறந்துடு. அம்மா, இந்த விஷயத்துல நீங்க வராதீங்க. இது என்னோட வாழ்க்கை, உங்க வாழ்க்கை இல்ல. ப்ளீஸ் என்னோட வாழ்க்கையில என்ன முடிவெடுக்க விடுங்க. எது வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க சமாளிக்க வேண்டாம். புரியுதா? புரியுதுடி. இனி நான் உன் வாழ்க்கையில தலையிடல. நீயே பாத்துக்கம்மா. கவலைப்படாத. ஆல்ரெடி நான் என் லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். மத்தியானம் வந்து நான் உன்னை பார்க்குறேன். இந்த தடவை கண்டிப்பா நாங்க உன் பக்கம் தான் நிற்போம். சரி, வச்சிடுறேன். என்னாச்சுமா? நம்ம வெளியே போறோமா? சிவே, இங்க வந்து உட்கார. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்னாச்சுமா? இங்க பாருப்பா, நாம ஊருக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும். ஏம்மா? அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? அது என்னால உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நல்லது, எனக்கே புரியுது. அம்மா, நான் வெளியே போறேம்மா. ஒரு 1 hourல வந்துடுறேன். பார்த்து போயிட்டு வா. நான் எக்ஸாம் சரியா பண்ணல. என்னால அந்த ஊருக்கு வர முடியாது. அப்ப வேற எங்க அப்ளை பண்ண போற? மறுபடியும் இதே கிளாஸ் ரிப்பீட் பண்ண போறேன். ரிப்பீட் பண்ண போறியா? முதல்ல நீ வாக்கிங் கிளம்பி போ. ஒருவேளை நான் எக்ஸாம் நல்லா பண்ணேன்னா அடுத்த வருஷம் உன் கூட ஜாயின் பண்றேன். ஓகே. ஆக்சுவலி நான் கூட உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தான் வந்தேன். நாங்க சீக்கிரமாவே ஊருக்கு கிளம்புறோம். ஹாலிடேஸ்க்கு நீங்க வருவல்ல? எனக்கு தெரியல, வந்தாதான் வருவேன். அப்படின்னா சரி. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சரி, நான் போகட்டுமா? நாளைக்கு நான் என்னோட சீனியர் இயரை புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏய், ஒரு நிமிஷம். நான் உனக்காக ஃபேர்வெல் கிஃப்ட் வச்சிருக்கேன். லாஸ்ட் டைம் நீ என்கிட்ட காட்டின ரோபோ இது D2 T3 ரோபோட் தானே? அதேதான். நல்ல ஞாபகம் வச்சிருக்கியே.
இதுக்கு ஏன் D2 T3ன்னு பேர் வச்ச? சும்மா ரேண்டமா பேர் வச்சேன் அவ்வளோதான். ஓ, இப்போ இதுக்கு நான் ஒரு புது பேர் வைக்கிறேன். ஓகே, என்ன சொல்லி கூப்பிட போற? ஏப்ரல். ஏப்ரலா? இது எனக்கு என்ன ஞாபகப்படுத்தும்னா, என்னோட 18வது வருஷம் சம்மரை ஞாபகப்படுத்தும். வழக்கம் போல சூடான கிளைமேட், அதோட அது எனக்கு கொடுத்த கஷ்டங்கள், கடந்த வாழ்க்கையில நான் இழந்த எல்லாத்தையுமே அடையணும்னு ஞாபகப்படுத்தும். என்னால அது முடியும், நான் அதை அமைதியா ஃபேஸ் பண்ணுவேன். என்னால உனக்கு அவ்வளோ ஈஸியா குட் பை சொல்ல முடியாது. இங்க பாருமா, அப்பா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சீனியர் கிளாஸோட ஹெட் மாஸ்டர் அட்வான்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்களாம். காலேஜ் அட்மிஷன் ரேட்டும் அதிகமாயிட்டே போதும். உன் அம்மா கிட்ட இதை பற்றி பேசிட்டேன். நீ அவசியம் இந்த வருஷத்தை ரிப்பீட் பண்ணணுமா? ஆமாப்பா, மிஸ்டர் வாங் நல்லா சொல்லிக் கொடுப்பாரு, நானும் கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட படிச்சா இன்னும் ஃபாஸ்டா கத்துக்கலாம்ல. ஆமாம். சரி, டைம் ஆயிடுச்சு. நீ சீக்கிரம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வந்துடு. அப்பா, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்ப்பா. நாம சேர்ந்தே போலாமா? ஓ, அப்படியா? கூட நான் எடுத்துக்கிறேன். சேர்ந்தே போயிடலாம். வாமா, நாங்கள் போயிட்டு வரோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் அதிகம் பேச விரும்பல. சீனியர் இயரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நான் லெக்சர் எடுக்க விரும்பல. ஆனால் எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண இப்போவும் உங்களுக்கு டைம் இருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இயரை ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் போன வருஷம் முடிச்சதுல உடன்பாடு இருந்திருக்காது. அதனால ரிப்பீட் பண்ணுறவங்க பண்ணுங்க, அப்ளை பண்ணுறவங்க பண்ணுங்க. முடிவு எல்லாமே உங்கள் கையில் தான். நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்குறேன். நீங்கள் ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை முன்னோக்கி போக போறீங்களா? நான் சுயவை ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த கஷ்டத்தை நான் கட்டாயம் அனுபவிச்சுதான் ஆகணும். யார் என்னை எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் நான் நல்லா படிப்பேன். இந்த வலிகள் என்னை சுயு கிட்ட கொண்டு போய் சேர்க்கும், என்னோட வாழ்க்கையவே மாத்தும். ஆனா என்ன, கொஞ்சம் டைம் எடுக்கும். இவங்க எல்லாருக்குமே நான் எடுத்திருக்க முடிவா சரின்னு நிரூபிக்கணும். எனக்கு கிடைச்சிருக்க இன்னொரு சந்தர்ப்பம் இது. இதை நான் இழக்க கூடாது. என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனை நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஹலோ ப்ரொஃபஸர் சார், நான் தான் ஜான்டாங்கோட பையன். நீ தான் அவரோட பையனா? உன் அப்பா உன்னை பற்றி சொல்லியிருக்காரு. உன்னை பார்த்ததில் சந்தோஷம். ஆமாம் சார், நீங்களும் அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க வந்தேன். அடா, அப்படியெல்லாம் இல்லைப்பா. சரி ப்ரொஃபஸர் சார், எங்கள் அப்பாவுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க சார். இங்கே பாருமா, ஹாக்கிங் யூனிவர்சிட்டிக்கு போக விரும்புறியா? ஆமா. இங்கே பாருமா, இன்னொரு வருஷங்கிறது சின்னது கிடையாது, அது ரொம்ப பெருசு. உனக்கு அந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும்னா அதுக்கு நீ ரொம்ப நல்லா படிக்கணும், நிறைய எஃபோர்ட் போடணும். எனக்கு தெரியும் சார், என்னால முடியும். ஹலோ. ஹலோ, கொரியர் வந்திருக்கு, இதில் ஒரு சைன் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. சாப்பிடு. எனக்கா? ஆமா.
நீங்க சாப்பிட்டுருங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ, நான் தான். சாரி, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. போன வருஷம் பப்ளிஷ் ஆன பேப்பர்ல சந்தேகத்துக்குரியவங்கள அவனும் ஒருத்தன். அந்த கேஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இங்க பாரு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? சாப்பிடுப்பா. ம் நீங்களும் சாப்பிடுங்கம்மா. சரி. நான் அதை ஒத்துக்கிறேன். உண்மைக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். அப்பா, என்னாச்சுப்பா? எனக்கு லோ பிளட் சுகர் இருக்குப்பா. அதான் டாக்டர் இந்த மாத்திரையை கொடுத்துருக்காரு. நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ போய் ரெஸ்ட் எடுப்பா, போ. அப்பா, நான் இன்னைக்கு ப்ரொஃபஸர் ஏவை பார்த்தேன். எனக்கு தெரியும்ப்பா, ஸ்கூல்ல நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க பயப்படுறீங்க. ஆனா எனக்கு பயம் இல்லப்பா. நான் உங்களை நம்புறேன். என்ன மன்னிச்சிரு. என்னால உங்களுக்கு எதுக்கு சங்கடம்னு தான். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். உங்க கஷ்டத்தை நாங்க பகிர்ந்துக்காம சரி போகட்டும், விடுங்க. வாயிங்கள நிறைய ப்ரொஃபசர்ஸ் தேவைப்படுறாங்க. அங்க உங்களை பத்தி யாருக்குமே தெரியாது. நீங்க ஏன் கூட வாங்கப்பா. நீங்க இன்னும் சாப்பிடவே இல்லப்பா. சரி வாங்க, முதல்ல வந்து சாப்பிடுங்க. ஹலோ. ஹலோ, இன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்திருக்கும் இல்லையா? என்னாச்சு? ஓகே தான். ரேங்கிங் நல்லா வந்திருக்கு. உனக்கு என்னை பற்றிலாம் விசாரிக்க நேரம் இருக்கா என்ன? நான் ஒரு விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன். நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வர வெட்னஸ்டே நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். என்னை பற்றி கவலைப்படாத. சரி நீ சொல்லு, ஸ்கூல் எப்படி போகுது? ம் ஷியான், என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை. எக்ஸாம்ஸ் ரிசல்ட்டும் எனக்கு கிடைச்ச ரேங்கிங்கும் பெட்டராக தான் இருக்கு. வாங்கி போகிறதுக்கு இது நல்ல சான்ஸ்ன்னு டீச்சர் சொன்னார். சரி அதெல்லாம் விடு. நீ அங்கே போனதும் எனக்காக சில ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புறியா? உனக்கு என்ன பைத்தியமா? சரி கண்டிப்பாக அனுப்புகிறேன். எனக்கு அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசையாக இருக்கு. எப்போ வரப்போறேன்னு ஐடியா ஏதாவது இருக்கா? நம்பிக்கை வை, எல்லாம் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. உனக்கு ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்க? கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். எனக்கு தூக்கம் வருது. சரி அப்படின்னா சீக்கிரமா போய் தூங்கு. ம் எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும், ஓகேவா? அதை நானுமே நம்புறேன். சீவே, அம்மா,
இன்னும் தூங்கல? இப்பதான் துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ண, இது எல்லாத்தையும் பால்கனியில் போடணும். நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்க? இப்ப எதுக்கு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க? இதெல்லாம் இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லம்மா. அதான் வித்துடலான்னு. ஆனா இதுல இருக்கிறதுல உனக்கு ரொம்ப பிடிச்சதாச்சே. இதெல்லாம் சின்ன வயசுல வாங்கினதுமா. இப்போ நான் நல்லா வளர்ந்துட்டேன். சரிம்மா, நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி டீப்ஸியை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாமா? நைட்டெல்லாம் தூங்காம கேம் தானே விளையாடிட்டு இருந்தா எனக்கு நல்லா தெரியும். அதுல என்னமா தப்பு இருக்கு? எப்ப பாரு திட்டுறீங்க. முதல்ல உன் படிப்புல கவனத்தை செலுத்து. உன் அக்கா படிக்கிற அளவுல பாதியாவது நீ படிக்கிறியாடா? நாளுக்கு நாள் உன்னை பத்தின கவலை அதிகமாகுது. என்னதான் பண்ண போறியோ? மா சும்மா புலம்பாதீங்கம்மா. வாய மூடு. இங்க பாருமா, நேத்து நைட்டு தூங்காம படிச்சியா? 2 நாளைக்கு முன்னாடி டீச்சர் வாங்க பார்த்தேன். அவர் சொன்னாரு உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கான், எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணியிருக்கியான், உனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம்னு சொன்னாரு. இருந்தாலும் கொஞ்சம் தூங்கு. புரியுதுப்பா. சரி, நான் என் ரூமுக்கு போறேன். என்ன இவ்வளவு கம்மியா சாப்பிடுற? போதும்மா. இவ பண்றது கொஞ்சமும் சரியில்லை. நாளாக நாளாக மோசமா நடந்துக்கிறா. தூக்கத்திலையும் நிறைய புலம்புறா. கனவுல கூட ஃபார்முலா தான் வருமாங்க. அதை ஏன் என்கிட்ட சொல்ற? நீயே போய் அவகிட்ட பேசு. என்னால முடியாது. அவ நல்லதுக்கு சொன்ன. என்னமோ நான் தான் அவ வாழ்க்கை கெடுக்கிற மாதிரி அப்படி பேசுறா. அவ பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்காங்க? சரி சரி சரி, விடு விடு, உடனே ஆரம்பிக்காத, சாப்பிடு. நாம என்னங்க பண்ணோம்? அது எனக்கும் தெரியல. நீங்க சொல்றதை விட இன்னொருத்தர் சொன்னா அவ கேப்பா. யாரு அது? அம்மா, நான் தான் சொன்னேன்ல எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. ஷியான், நான் தான். சீனியர், நீங்க இங்க என்ன பண்றீங்க? அங்கிளையும் ஆன்ட்டியும் பார்த்துட்டு அப்படியே உன்னையும் பார்க்கலான்னு வந்தேன். வா, வாக் போயிட்டு வரலாம். எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு புக்கை திருப்பிட்டு இருப்ப? என் பேரண்ட்ஸ் தானே உங்களை இங்க வர சொன்னாங்க. அவங்க உன்னை பற்றி கவலைப்படுறாங்க தான். நான் நல்லா தானே இருக்கேன். இயரை ரிப்பீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன மாதிரி நிறைய பேர் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால ஒன்றும் ஆயிடாத. சீனியர், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்க கிளாஸ்ல லென்யூன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ 3 வருஷமா ஒரே கிளாஸ் ரிப்பீட் பண்றா. அவளுக்கு நான்ஜிங் யூனிவர்சிட்டியில் சேரணுங்கிறது ஆசை. ஆனா ஒவ்வொரு வருஷமும் அவளோட ஸ்கோர் மோசமாயிட்டே போயிட்டு இருக்கா. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறா. அவளுக்கு அவ மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. இருந்தும் அவ முயற்சி அவ விட மாட்டேங்கிறா. ஒவ்வொரு தடவையும் அவ எக்ஸாம் பேப்பர்ஸ் பார்த்து அவ ரொம்பவே கஷ்டப்படுவா, மனசொடைஞ்சு போயிடுவா. ரிப்பீட் பண்றது எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இங்க பாரு சியா, உன்னோட உணர்வு என்னன்னு எனக்கு புரியுது. ஒரே ஒரு விஷயம்தான், நீ உண்மையிலே டயர்ட் ஆயிட்டீனா உனக்கு வேணும்னு தோணிச்சுன்னா பிரேக் எடுத்துக்க. யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. சீனியர், நான் டயர்டா தான் இருக்கேன். ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்.
进你的怀抱，不经意扬起嘴角，很奇妙的味道，浪漫在发酵，依偎在你的身旁。当思念在心上留下一束光，是你温柔的过往。想要和你去远方，寻找彼此海洋，让爱的光芒代替忧伤。星空下许的愿望，和你经过漫长，实现了所有幻想。想要和你去远方，寻找彼